my name is Neeraj Murjani. Vanakkam and welcome. I am the Managing Director of BLeap Digital Marketing Agency Private Limited. We have been in the business of digital marketing since 2016. We are usually on the top of our game. I have in front of me Dr. Roshan Rayen. Today we are at Rayen Dental Center, Nungambakkam, Chennai. Dr. Roshan Rayen is a pediatric dentist and certified orthodontist with over 22 years of experience. He is currently the director of Rayen Dental Center and Kids and Teen, Chennai. He is also a passionate innovator when it comes to dental sedation or sedation dentistry. He has trained over 450 dentists through Indian Dental Sedation Academy, another of his ventures. Good morning, sir. Good morning. Very warm welcome, sir. Today we are going to be discussing on a topic which is how to open your own dental clinic in Tamil Nadu especially. That's the topic, sir. Thank you, Mr. Neeraj, and thanks for having me on your table for today. இன்னைக்கு நம்ம இந்த தருணத்தில் நம்ம வந்து டென்டல் கிளினிக்கை எப்படி ஸ்டார்ட் பண்ணணுங்கிற ஒரு டாப்பிக்கை கேட்டிருந்தார் நீரஜ். ஸோ நீரஜ் எனக்கு வந்து ஒரு 10 வருஷமாக தெரியும். ஸோ 2016 அவங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணும்போதே ஐ ஹவ் இன்டராக்டட் வித் ஹிம். அவர் வந்து அவரோட வேலையில் தொழில் நல்லா இருப்பார். டுடே வி வாண்ட்ஸ் டு நோ ஹவு வி கேன் ஸ்டார்ட் ஃபார் எஸ்பெஷலி ஃபார் யங்ஸ்டர்ஸ். என்னோட இது வந்து எப்படின்னா 2004 I completed my post graduation. So 2006 I started my career in dentistry as an independent practitioner. ஒரு 2 years வந்து ஒரு independent consultant-ஆக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். எல்லா கிளினிக்ஸ்க்கு மூவ் பண்ணிட்டு and I was attached to college for about 10 years. கிளினிக்கை ஸ்டார்ட் பண்ணுறது நம்ம கரிக்குலமில் டென்டல் கிளினிக் வந்து எப்படின்னா இட் இஸ் ஆக்சுவலி நம்ம சர்வீஸ் இண்டஸ்ட்ரி தான். நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம் பேஷண்ட்ஸுக்கு. பட் என்னென்னா இட் இஸ் அ பிஸ்னஸ் மாடல். அது எனக்கு தெரியறதுக்கே ஒரு 15 வருஷம் ஆயிடுச்சு. இந்த ப்ராசஸ் எப்படி நடக்குது, இதில் எப்படி நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறது அப்படிங்கிறதே வந்து இட் டுக் a lot of time. ஏன்னா நம்மளுக்கு கரிக்குலமில் வந்து இது நமக்கு கிடையாது. ஸோ நம்மளுக்கு டீச்சிங்கில் வந்து ஒரு கிளினிக் எப்படி ரன் பண்ணணுங்கிற ப்ராசஸை வந்து நம்மளுக்கு யாரும் சொல்லிக் கொடுத்தது கிடையாது. ஸோ இது வந்து டேக்ஸ் a lot of எக்ஸ்பீரியன்ஸில் தான் நம்ம வந்து இதை இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருந்தோம். Sir, what kind of an investment do you think is required to open a dental clinic, let's say in a city like Chennai versus Madurai versus let's say a Kumbakonam? இப்போ நாங்கள் ஆரம்பிக்கும் போது எப்படின்னா ஒரு 20 years பேக்கு ஒரு சின்னதாக ஒரு 100 square feet ஒரு கிளினிக் ஆரம்பிச்சு அந்த கிளினிக்கை கொஞ்சம் பேஷண்ட் இன்ஃப்ளோவை இம்ப்ரூவ் பண்ணி ஸோ அதுக்கப்புறம் வி எக்ஸ்பேண்டட் டு 2 chairs, சிங்கிள் சேர்லேருந்து 2 chairs. அதுக்கப்புறம் இப்போ நோ வி ஹேவ் அ 4 chair ப்ராக்டிஸ். அப்போ வந்து பீப்புளோட மைண்ட் செட் வாஸ் டிஃப்ரெண்ட். தே ஆர் லுக்கிங் அட் டென்டல் கிளினிக் ஃபார் சீயிங் அ டாக்டர் அந்த ஏரியாவில் லொக்கேஷனில் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ டென்டிஸ்ட்ரியும் அந்தளவுக்கு மாடர்னைஸ்டாக இல்லை. ஓரளவுக்கு இட் வாஸ் கெட்டிங் மாடர்னைஸ்டு. ஸோ இப்போ என்ன காலகட்டத்தில் எப்படி இருக்குன்னா ஒரு மாடர்னைஸ்ட் டென்டிஸ்ட்ரியை பீப்புள் ஆர் லுக்கிங் ஃபார்வர்ட் டு. ஒரு சாதாரண பாம்பர மக்கள்லேருந்து ஒரு அவங்கவுங்க லெவலில் தே ஆர் லுக்கிங் அட் டென்டல் ட்ரீட்மெண்ட். அவங்க லெவலுக்கு மீறி செலவு பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அதுக்குன்னு ஒரு சர்டன் குவாலிட்டிஸ் தேவைப்படுது. ஸோ ஒரு பேசிக்காக ஒரு டயர் 3 சிட்டியில் செட் பண்ண வேணும்னா ஒரு ரஃப்லி பிட்வீன் ஒரு 10 lakhs பட்ஜெட்டில் நம்ம செட் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு போகிறோம். ஒரு டயர் 2 சிட்டியில் ஒரு 15 ஒரு 18 lakhs ஸ்பெண்ட் பண்ணுற வேண்டிய கட்டாயத்துக்கு போகிறோம். ஒரு டயர் 1 சிட்டி லைக் சென்னையிலனா மினிமம் ஒரு 25 lakhs நம்ம ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலையில் நம்ம இருக்கிறோம். ஏன்னா ஒரு 2 chair ப்ராக்டிஸ். ஆனால் டென்டல் இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைஜீன் பேஸ்ட் இண்டஸ்ட்ரி ஆயிடுச்சு. ரொம்ப மாடர்னைஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸ் தேவைப்படுது. ஸோ அதை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம பில்ட் பண்ணணும். அது இல்லாமல் ஒரு பிளேஸ் ஒரு கிளினிக் வந்து இவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் இருக்கணுங்கிற ஒரு கட்டாயத்துக்கு நம்ம வந்துடுறோம். ஒரு 800 square feet 600 square feet மினிமம் இருக்கணுங்கிற கட்டாயத்துக்கு வந்துடுறோம். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து இந்த அளவுக்கு மணியை இன்புட் போட்டால் தான் யூ கேன் ஸ்டார்ட் கெட்டிங் சம் ரிட்டர்ன்ஸ் பேஸ்ட் ஆன் பேஷண்ட் ஃப்ளோ அண்ட் பேஸ்ட் ஆன் ஹவ் யூ ட்ரீட் த பேஷண்ட் எல்லாமே. Sure. Sir, another question, in a large city like Chennai, which is easily spread over 150 square kilometers, what should be the area? How does one decide on the area? How does one decide on the location of the clinic? Should it be in the main road or should it be, in the inside area? Okay. Do you have some tips for that? Definitely, இதை நான் கண்டிப்பாக சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னென்னா ஐ ஹாவ் மை ப்ராக்டிஸ் ஆன் த மெயின் ரோடு இன் நுங்கம்பாக்கம். ஒரு மெயின் ஜங்ஷனில் இருக்குது. Many have seen that place and they know that I am located here. But என்னோட டேட்டாவை நான் எடுத்து பார்க்கும்போது ஒரு மாதத்தில் ஒரு 100 நியூ பேஷண்ட் வாக்இன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதில் வந்து 60% or 70% இஸ் பை ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ரெஃபரல் தான் அல்லது டாக்டர்ஸ் ரெஃபரலில் தான் வர்றாங்க பேஷண்ட்ஸ் இன்னுமே. ஸோ யாருமே போர்டை பார்த்து வர்ற அந்த ட்ரெண்ட் வந்து மாறிடுச்சு. ஸோ ஐ வுட் லைக் டு
to say 3A's are very important for dental clinic. அந்த 3A என்னன்னா availability. ஒரு டாக்டரா நீங்க ஒரு டைம் கொடுக்குறீங்க பேஷண்ட்டுக்கு அப்படின்னா அந்த டைம்ல நீங்க அவைலபிளா இருக்கணும். accessibilityனா ஒரு பேஷண்ட்டுக்கு கூகுள் மேப் கொடுக்குறீங்கன்னா அந்த கூகுள் மேப்ல பேஷண்ட் போட்டான்னா போய் சேர்றதுக்கு கரெக்டான லொகேஷன்ல போய் சேர்ற மாதிரி இருக்கணும். accessibilityல இன்னொரு விஷயம், ஒரு பேஷண்ட் கால் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட் எடுக்கிறாங்க அப்படின்னா சொல்லும் போது ஈஸியா லொகேட் பண்ற மாதிரி இருக்கணும். லொகேட் பண்ற மாதிரினா இந்த கிளினிக்கு இந்த ரோட்ல போய் ரைட் கட் பண்ணணும்னு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 3வது பில்டிங் ஆன் த லெஃப்ட், இந்த மாதிரி சொல்லும் போது யூ கேன் ஜஸ்ட் ரீச் தட் பிளேஸ் வெரி கம்ஃபர்டபிளி. ஒரு ரெட் கலர் பில்டிங்கு அதில் ஒரு கார் நின்றுட்டு இருக்கும், சம்திங் லைக் தட் விச் கேன் ரியலி கிவ் தம் அன் இன்சைட், அண்டர்ஸ்டாண்ட் பண்ற லெவலில் இருக்கணும். தேர்ட் அஃபோர்டபிலிட்டி. உங்களுக்கு வர்ற பேஷண்ட் நீங்க யாரை டார்கெட் பண்றீங்க, லோவர் மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ், அப்பர் கிளாஸ், அந்த டார்கெட் செக்மெண்ட்டுக்கு நீங்க கொடுக்குற பிரைசிங் ரேஞ்ச் கரெக்டாக இருக்கணும். ஸோ இது மூணும் will decide your success of your practice. This is the basic. Sir, what kind of infrastructure, you spoke about the investment, what kind of infrastructure do you think, equipment, dental chair, etc. is usually required to start a dental clinic? பேசிக்கா ஒரு மெடிக்கல் கிளினிக் ஆரம்பிக்கணும்னா ஜஸ்ட் ஒரு டேபிள், ஒரு பென் அண்ட் பேப்பர், ஒரு பிபி அப்பேரட்டஸும், ஒரு பல்ஸ் ஆக்சிமீட்டரோ, ஒரு ஆக்சிஜன் சேச்சுரேஷன் பார்க்குற மல்டி மானிட்டரோ இருந்துட்டு நல்ல டாக்டர் இருந்து ஒரு ஃபேன் லைட் போட்டு இருந்தாலே மோர் தென் எனஃப் ஒரு மெடிக்கல் டாக்டர் ஒரு பேசிக்காக ஒரு ப்ராக்டிஸ் ஆரம்பிக்கிறதுக்கு. பட் டென்டிஸ்ட்ரி இஸ் நாட் லைக் தட். இட் இஸ் கம்ப்ளீட்லி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ட்ரிவன், ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ட்ரிவன் ப்ராக்டிஸ். சும்மா பேஷண்ட் வந்தாலே ஒரு பார்க்கணும்னா ஒரு மவுத் பர் எடுத்து ஒரு ப்ரோப் எடுத்து ஓப்பன் பண்ணி பேஷண்ட் எக்ஸாமின் பண்ணுறதுக்கு ஒரு டென்டல் சேர் தேவை. ஒரு பேசிக் ஒரு குட் குவாலிட்டி சேர் ஸ்டார்ட்ஸ் அட் அரௌண்ட் 2 lakhs and above. This goes till 20 lakhs. இது பேசிக் திங். அதுக்கப்புறம் எக்யூப்மெண்ட்ஸ். தென் டென்டிஸ்ட்ரி எல்லாருமே என்ன நினைப்பாங்கன்னா இட் இஸ் வெரி சிம்பிள் அப்படின்னு நினைப்பாங்க. பட் இதில் லாட் ஆஃப் ஸ்டெரிலைசேஷன் ப்ரோட்டோகால் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நம்ம ஆட்டோக்ளேவ் பண்ணுறதுலேருந்து அதை யூஸ் பண்ணுற விதம், எப்படி பவுச் பண்ணி கொண்டு வரோம். ஏன்னா லாட் ஆஃப் பிளட் போன் டிசீசஸ் கேன் கெட் ஈஸிலி டிரான்ஸ்மிட்டட் ஃப்ரம் ஒன் பேஷண்ட் டு தி அதர். ஸோ அந்த பிளேஸ் ஹேஸ் டு பி ஹைலி ஸ்டெரைல். ஸ்டெரைல்னா இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் த ரெஸ்ட் ரூம் இன் தட் கிளினிக். ஸோ அந்த ரெஸ்ட் ரூம் எவ்வளோ க்ளீனாக இருக்கணுமோ அது வில் டிசைட் ஹவு க்ளீன் இஸ் த என்டையர் ஏரியா இன் த ஹோல் பிளேஸ். அந்த கிளீன்லினஸ் இஸ் நெக்ஸ்ட் டு காட்லினஸ் சொல்லுவாங்க. அது டென்டல் கிளினிக்கு ரொம்பவே பொருந்தும். இதை நம்ம நல்லா வைக்கணும்னா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஹேவ் டு பி ப்ராப்பர்லி ஆட்டோக்ளேவ்ட். அதுக்கு ஒரு செக்மெண்ட் யூ நீட் டு ஸ்பெண்ட் சம் மணி ஆன் த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். That comes to another 2 to 3 lakhs easily for a basic segment நீங்க எடுத்து வைக்கணும்னா. ஸோ இதுலேயே நீங்க ஆட்டோக்ளேவ்ஸ் நல்ல ஆட்டோக்ளேவ் போகணும் அப்படின்னா easily it comes to another 2 to 3 lakhs extra. Then infrastructure building, ஒரு interior basic development. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா another 2 to 3 lakhs வரும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் you need to get the electronically driven or the paperless driven workflow inside. அதுக்கு உங்களுக்கு ஒரு கம்ப்யூட்டர் தேவைப்படும், ஒரு சாஃப்ட்வேர் தேவைப்படும், ஒரு எக்ஸ்ரே தேவைப்படும், டிஜிட்டல் எக்ஸ்ரே ஆயிடுச்சு இப்போ எல்லாமே. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா comes to another 2 to 3 lakhs. That's why I'm telling another roughly around 8 to 10 lakhs for a tier 3 city, ஒரு 12 to 15 lakhs for a tier 2 city. அதுக்கப்புறம் you have to put a rent for the place, அட்வான்ஸ் கொடுக்கணும் அந்த இடத்த வாடகைக்கு எடுக்கிறதுக்கு அந்த மணி. அதுக்கப்புறம் it's not about starting the place, it's about sustaining the place. That's very important. So sustain பண்ணணும்னா first இனிஷியலாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னா ரிட்டர்ன்ஸ் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் உடனே கிடைக்காது. So you need to have some money, ஒரு 6 monthsக்கு some money to run the show inside the clinic. Then only you'll start seeking some profits in the place. So அதுக்கு ஒரு 3 to 4 lakhs பட்ஜெட் எடுத்து வைக்கணும். ஸோ ஒர்க் ஃப்ளோ ஸ்டாஃப் ஒரு 2 ஸ்டாஃப் வேணும் உங்களுக்கு, அவங்களுக்கு நீங்கள் பேமெண்ட் கொடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ இதெல்லாமே இருக்குது. Sir, for a new dentist, there are certain skill sets that you have imbibed as part of your master's program. But then when the patient inflow starts, you start getting patients from skill sets which you don't have. So that's where the science or the smartness of collaboration comes in. So how does one really collaborate with other dentists and take up cases which the dentist himself or herself cannot handle? ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணோம்னா டென்டிஸ்ட்ரியில் ஒரு 7 or 8 ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஸ்பெஷாலிட்டிஸ் ஆயிடுச்சு டென்டிஸ்ட்ரி. அதுலேயும் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மாதிரி பீப்புள் ஆர் வெரி ஸ்பெசிஃபிக்லி ஃபோக்கஸிங் ஆன் சர்டன் ஏரியாஸ். பீப்புளோட டிமாண்டும் அதுக்கேற்ற மாதிரி எனக்கு இது வேணும், இதை பற்றி எனக்கு ட்ரீட்மெண்ட் வேணும் அப்படின்ற மாதிரி பீப்புளோட ஸ்பெசிஃபிக் டிமாண்ட்ஸ் நிற்கும் போது நீங்கள் உங்கள் ஸ்கில் செட்ஸ் என்ன வச்சிருக்கீங்களோ அது இல்லாமல் யூ நீட் டு ஹையர் பீப்புள் ஃபார் தட் பர்டிகுலர் ஸ்கில் செட் இன் டு யுவர் கிளினிக். பிகாஸ் நீங்கள் தான் பிராண்ட் ஆஃப் த கிளினிக். ஸோ உங்கள் பிராண்டை நம்பி வராங்க பேஷண்ட்டு. ஸோ வரும்போது அவங்களுக்கு நீங்கள் இதை சஜஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களோட நீங்கள் ஹையர் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்பெசிஃபிக் கன்சல்டன்ட்ஸ் ஆர் தேர் இன் அவர் பேனல். ஸோ அந்த கன்சல்டன்ட்ஸை வி டேக் தம் ஆன் கால் பேசிஸ், சம்டைம்ஸ் தே ஆர் டே ட்ரிவன் பேசிஸ். வெனஸ்டே வி அக்யூமுலேட் த கேசஸ், அந்த கேசஸ்க்கு அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு போவாங்க. அந்த மாதிரி ஒரு டீம் கொலாபரேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். டீம் ஒர்க் இஸ் இம்பார்ட்டன்ட் அண்ட் யூ நீட் டு அப்ஸ்கில் யுவர் ஸ்கில் செட் ஆல்சோ as time goes by. So learning never ends. So learning and training goes hand in hand along with your workflow. That is how we collaborate and work. இதில் accessory people who are non-medicos also come into play. When you are
focusing on a digital platformல நீங்க உள்ள ஒர்க் பண்ண போறீங்க அப்படின்னா டிஜிட்டல் மீடியாவை நீங்க யூஸ் பண்ண போறீங்கன்னா those people also come in உங்களோட கொலாப்ல வருவாங்க. நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க பப்ளிக்குங்கும்போது, so that is how you build up your practice as well, professionally and ethically. Sure. Collaboration, we spoke about infrastructure. The next comes hiring of the staff. I would like to assume that there will be some nursing staff and there will be some front office staff that will be required for a new dental clinic. So how does one go about it? What are the challenges? Because I have met a lot of dentists and I keep talking to them. The major issue is that receptionist is mostly not there. Between the first and the next visit, you find another person sitting on the front office. That's a major challenge. So how do we really juggle this and come up with something which actually is sustainable? ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணோம்னா டென்டல் இண்டஸ்ட்ரியே ஒரு ப்ராப்பர்லி ஸ்ட்ரக்சர்டாக இல்லைங்கிறது வாட் நீரஜ் இஸ் டெல்லிங் இஸ் 100%, 110% ட்ரூ, எஸ்பெஷலி இட் கம்ஸ் டு ஒர்க் ஃபோர்ஸ். ஏன்னா த மேஜர் லேக்குனே லைஸ் இன் தேர் இஸ் நோ ப்ராப்பர் டென்டல் நர்ஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராம் அக்ராஸ் த கண்ட்ரி அண்ட் த அமௌண்ட் ஆஃப் டென்டிஸ்ட் ஹூ ஆர் கெட்டிங் அவுட்புட் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி டென்டல் ஹைஜீனிஸ்ட் அவுட்புட் இந்த கண்ட்ரியில் கம்ப்ளீட்டாக கிடையாது. இந்த ஒர்க் ஃபோர்ஸை நம்ம ரெடி பண்ணாமல் நாம் இதை சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணுறதுக்கு வெரி டிஃபிகல்ட். அது மட்டும் இல்லை, பீப்புள் திங்க் தட் ஒரு டென்டல் கிளினிக்ல ஒரு ரிசப்ஷனிஸ்ட் ஜாப் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஜாப். அந்த ஜாபை அவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி ட்ரெயின் பண்ணி வர்றதுக்கான பீப்புளுக்கு நாம எங்கேயுமே தேர் இஸ் நோ ட்ரைனிங் இண்டஸ்ட்ரி. ஸோ ஒரு டிகிரி படித்தவங்க இதுக்கு போய் ட்ரெயின் பண்ணி வரணும் அப்படின்னு ஒரு ஆளை நம்ம எடுத்து ஒர்க் பண்ணுறதுக்கு நம்ம ரெடி பண்ணும்போது தான் அவங்களுக்கே தெரியுது இதில் இவ்வளோ ப்ராசஸ் ட்ரிவன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் டென்டல் கிளினிக் நான் என்றைக்குமே சொல்ல மாட்டேன் இந்த விஷயத்தை. ஐ ஆல்வேஸ் சே இட்ஸ் அ டென்டல் ஆஃபீஸ். இட் இஸ் அ 10 to 8 ரன்னிங் டென்டல் ஆஃபீஸ் where people work in your place because it's not about treating patients. And abroadல every dentist அவங்க கிளினிக்கு போகும்போது they say I'm going to the dental office today, my appointment starts at 9 AM. ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா இதுல lot of back end work goes into. ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் பண்றோம், பண்ணிட்டு ஒரு லேப் ஒர்க் இருக்குன்னா அந்த லேபை கோஆர்டினேட் பண்ணணும். அந்த லேப் பர்சன் ஹேஸ் டு கம் அண்ட் பிக் அப் த ப்ராசஸ் ஃப்ரம் த கிளினிக். ஸோ நாம கம்யூனிகேட் பண்ணணும். தேர் இஸ் so much of back end work which goes back and forth between the clinic and the lab and the people in the clinic working ஏரியாவில் இருக்கிறவங்க. அதுக்கப்புறம் ஒரு கன்சல்டன்ட் வராங்கன்னா அந்த கன்சல்டன்ட்டுக்கு நம்ம டைம் ஃபிக்ஸ் பண்ணணும். அந்த கன்சல்டன்ட் வர டைமில் பேஷண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இதுலேயும் we need to keep them updated. ஸோ இதெல்லாம் முடியும் போது ஒரு ஃபாலோ அப் ரெஜிஸ்டர் வச்சிருக்கணும். ஏன்னா ஒரு பேஷண்ட் உள்ள வராங்கன்னா 4 தடவை 5 தடவை வர போகிறாங்க. ஸோ அவங்கள ஃபாலோ அப் பண்ணுறது. ஸோ ஃபாலோ அப் டைம் நமக்கு பேஷண்ட் பார்த்துட்டு இருக்கும்போது அதை பண்ண முடியாது. ஸோ ஃபாலோ அப் ஹேஸ் டு ஹேப்பன் இன் பிட்வீன். ஸோ we need to have a proper system driven-ஆ ஒரு டென்டல் ஆஃபீஸ் ரன் பண்ணணும் rather than a dental clinic. Wonderful. The next comes patients. I saw one video of yours earlier wherein you compared the job of a dentist with that of an engineer. That's fine, but I don't think in the dental college they would be teaching anything on how to set up your own business, how to do marketing, how to do business development, how to scale up your business, accountancy skills, training skills for your staff. So how does one really learn that? What does one do? Thanks for bringing this question here. Jokes apart, நாங்களே ஒரு பிளம்பராவோ வெல்டிங்காவோ ஒரு கார்பென்ட்ரி ஒர்க், so many things we do in our day-to-day profession and we are creative as well because color match இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பண்றதுனால we are always a multi personality and we like to be very creative and we work in millimeters. It's not in centimeters or in meters. We work highly in millimeters. So it's a very technique sensitive job. So jokes apart, இப்போ ஒரு business development அப்படின்னா so it requires a lot of work at the back end. To put it very simple, இதுல எவ்வளவு money you need to invest அப்படின்னா people to bring forward patients with good ethics and balance ஓட நம்ம பண்ணணும்னா roughly about ஒரு 20 to 25%. This will be the exact money frame in which I will be looking at putting back the money inside into the digital platform or whatever marketing platform you are looking at to build your business. That is very key to sustainably improve your practice. ஏன்னா நான் எதிர்பார்க்கறனோ இல்லையோ patients have started expecting that. Patients who are coming into the clinic have started expecting that. நம்ம how well we are digitally present. இப்போ நீரஜ் எனக்கு ஒரு பேஷண்ட் ரெஃபர் பண்றாரு, டாக்டர் ரோஷன் இஸ் a good doctor அப்படின்னு ரெஃபர் பண்ணா கூட they want to go into the social media or the digital media platform and see whether Dr. Roshan is good. What are the other people telling about Dr. Roshan? What is his expertise skills? What are the things he is doing and updating him? இப்படிங்கறத எப்படி நாங்க ஒரு பேஷண்ட் டயக்னோஸ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு பல்லுல ரூட் கனால் பண்ணலாமா பல் எடுக்கலாமான்னு ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்க்கறோமோ அதே மாதிரி சோஷியல் மீடியா அண்ட் டிஜிட்டல் மீடியா ஆர் த கூகுள் ஆர் த சர்ச் இன்ஜின் ஹஸ் பிகம் ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் டூல் மாதிரி இன்னைக்கு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி இருக்கும்போது we cannot run away saying that I am not present there அப்படின்னு. So you have to be on the line with the people to get your people get that confidence level. Of course, human touch and trust
இஸ் கோயிங் டு பி அன் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். பட் அவங்க உள்ள ஸ்டெப் இன் பண்றதுக்கு இது வந்து ஒரு ஸ்கேலபிள் டூலா இருக்குது இப்போ உள்ள காலகட்டத்தில். ஓகே, ஏன்னா பீப்புள் ஆர் ஆல்வேஸ் ஆன் த மீடியா, ஆல்வேஸ் ஆன் த மொபைல் ஃபோன், தே வாண்ட் டு லுக் அட் இட், இன்ஸ்டாகிராம் ஆர் ஃபேஸ்புக் ஆர் வாட் எவர் தே ஆர் யூசிங் ஃபார் தேர் ஹவு டு ரீச் அஸ். Sure. Sir, patient communication and patient management is very, very important, because when you talk about communication, one, the dentist has to communicate with the patient. Before that, the receptionist or the front office has to communicate with the patient. Then there are these tools like WhatsApp, phone, SMS to book appointments, to reschedule appointments. All of that is very important, because in today's busy world, even patients don't want to wait, outside at the reception area. So how does one really manage that? ஸோ இதுக்கு வந்து யூஸ்வலாக வி ஹேவ் ஒரு ப்ராசஸ் ஆஃப் இஎம்ஆர் ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுல அதிலே வந்து கால்ஸ் இன்டகிரேஷனும் நாங்கள் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதில் வந்து பேஷண்ட்டுக்கு ரிசப்ஷனிஸ்ட் கால் பேக் பண்ணுறது எல்லாமே வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா பேஷண்ட் ஆல்சோ ஹேவ் 10 other jobs to do. ஸோ அவங்களுக்கு இது 11th ஒர்க் தான் டென்டல் கிளினிக்கு வர்றது. அப்புறம் ஒன்ஸ் அவங்களோட பெயினை நம்ம கம்மி பண்ணிட்டோம்னா they have completely forgotten, they think that the dental treatment is over till date. So we need to follow them. Okay, root canal இன்னும் முடியல, you have to come for finishing the root canal முடிஞ்சா then you might have to go for a processes. ஒரு கேப் போட வேண்டியது இருக்கலாம், ஒரு இன்லே போட வேண்டியது இருக்கலாம். ஸோ யூ மைட் ஹேவ் டு ஃபிக்ஸ் தட், அதர்வைஸ் இந்த டூத் உடஞ்சிரும். ஸோ அந்த பெயின் ப்ராசஸ் போனோம்னா அவங்களுக்கு தே ஆர் ஸ்டக் இன் தியர் ஓன் வேர்ல்டு. ஸோ இதுக்கு நம்ம ஃபாலோ பண்ணணும். ப்ராப்பர் சாஃப்ட் ஸ்கில் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் த ஃப்ரண்ட் டெஸ்க். ஸோ ஃப்ரண்ட் டெஸ்க் ஹேவ் டு பி ட்ரெயின்ட் ஃபார் தட் அண்ட் ஹவு தே கம்யூனிகேட், ஸோ ஹவு பொலைட் தே ஆர். ஸோ தீஸ் திங்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். நம்மளும் வந்து அவங்க கிட்ட உள்ள வரும்போது கன்சர்ன்டாக இருக்க வேண்டியது இருக்குது. ஓகே, ஸோ சாஃப்ட் ஸ்கில் ஃப்ரம் த பேஷண்ட். சாஃப்ட் ஸ்கில் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஹவு இஸ் யுவர் பாடி லாங்குவேஜ். It's not about communication, how your body language, how well you are dressed, how well you receive the patient. So எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்கில் செட்டாக இன்னைக்கு வந்து நிற்குது. ஒரு ஹைஜீன் என்வாயர்மெண்ட் இந்த பிளேஸ். ஏன்னா ஒரு ரிவ்யூ போடும்போது கூட அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, the doctor is good but the place is not good. Okay, the doctor is good but the receptionist is rude. So the doctor's skill sets are exceptional but he is not available in the place. So the doctor is good, restrooms are very poor, dirty. So the people look at it as a holistic place. They don't look at the doctor alone இன்னைக்கு. So நாம எல்லாமே நல்லா இருந்தா தான் you can sustainably upscale your practice. Sir, if I was to sort of look at what you have spoken, on one side is the human aspect of dentist, of receptionist, of the entire team that works. On the other side is the entire need of recording patient history, patient records, EMR, then retrieving it and using it for upsell, cross-sell, or like even completing the process. So how does one go about selecting a right EMR or a patient management system? And is it really important? Yeah, EMR is electronic medical records for people who don't know that word. ஸோ இப்போ எலக்ட்ரானிக் மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் வந்து கண்டிப்பாக மேண்டேட்ரி, அது டவுட்டே கிடையாது. அது வந்து ஒரு கிளினிக்ல வந்து ஒரு பேசிக் ரெக்குவயர்மெண்ட் ஆயிடுச்சு. ஓகே, நீங்களும் அதை வச்சிருக்கிறது நல்லது. அது இருக்கிறனால கம்யூனிகேஷன் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பேஷண்ட் கிட்ட பண்ணுறதுக்கும் நல்லது. பேஷண்ட் ஏதாவது டேட்டா கேட்டாங்கன்னா டேட்டா நம்ம கொடுக்கறதுக்கு ரொம்ப ஈஸி. டேட்டா இஸ் கிங் அண்ட் கஸ்டமர் இஸ் யோர் கிங். தட் இஸ் வெரி வெரி சிம்பிள். ஸோ இந்த டேட்டாவை எப்படி இஎம்ஆரை வந்து இப்போ உள்ள டென்டல் இண்டஸ்ட்ரியில் என்ன சேலஞ்ச் வி ஃபேஸ் அப்படின்னா, இஎம்ஆர் ஒரு ரெக்கார்டாக ஒரு சாஃப்ட்வேராக இருக்குது, ஒரு ஆர்பிஜி ஒரு சாஃப்ட்வேராக இருக்குது, ஒரு ஓபிஜி ஒரு சாஃப்ட்வேராக இருக்குது, ஒரு சிபிசிடி ஒரு சாஃப்ட்வேராக இருக்குது. ஒரு ஃபோட்டோகிராஃப் எடுக்கிறோம்னா ஃபோட்டோகிராஃப்ஸ் எடுத்து உள்ள அப்லோட் பண்ணோம்னா அதை we need to manually put inside. ஸோ இதை எல்லாத்தையும் இன்டெகிரேட் பண்ணுற மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் இருந்தால் நத்திங் லைக் தட். ஒரு டிஜிட்டல் பிளானிங் நான் சிபிசிடியில் பண்ணுறேன்னா அந்த ஃபைலை தூக்கி போடணும், அது சின்ன HTML ஃபைல். இன்னொன்று டைகாம் ஃபைலில் இருக்கும் சிபிசிடி ஃபைல். அதையும் இதையும் டிஜிட்டலாக இன்டெகிரேட் பண்ணி இப்போ அதை நம்ம தனித்தனியாக சேவ் பண்ணி we are going into the cloudல கொண்டு போய் நம்ம சேவ் பண்ணி வச்சுட்டு இருக்கோம் தனியாக. ஸோ அது எல்லாத்தையும் இன்டெகிரேட் பண்ணுற மாதிரி ஒரு EMR ரெக்கார்ட் வந்துச்சுன்னா nothing like that to beat. So I would recommend Neeraj to work on that, because we don't have something in the industry right now to work on this. இது இருந்துச்சுன்னா it will be great for us to use it and make things work much more seamless. Sure. So I think we have come to the end of our podcast, sir. It was wonderful meeting you. Thank you so much, sir. Thank you.